வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 24. சூரபத்மன் பரமேஸ்வரனை வணங்கி தம்பிகளுடனும் படையினருடனும் பிரம்மாண்டத்தின் மதில் சுவரை அடைந்தான். அங்கு காவல் இருந்த சூத்திரர்கள் மகேஸ்வரனுடைய கட்டளையின் மீதே அவன் வந்திருப்பதை அறிந்து பணிவுடன் வழிவிட்டார்கள். அரக்கர்கோன் தன் படைவீரர்களுடன் அண்டத்திற்கு சென்று அங்கு காணப்பட்ட எதிரிகளை வென்று தன் பிரதிநிதிகளை நியமித்து ஏராளமான பொருட்களை சூறையாடி சுமந்து கொண்டு மீண்டும் பிரம்மாண்டத்தின் வாயிலை வந்தடைந்தார்கள். சூரபத்மன் அங்கிருந்து சொர்க்கத்திற்கு போனான். அசுரேந்திரனும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சூரபத்மன் குலகுருவையும் அசுரேந்திரனையும் வணங்கி நின்றான். சுக்கிராச்சாரியார் ஆசி கூறிவிட்டு, சூரபத்மா, இவர் அசுரேந்திரன், உனக்கு பாட்டனாராக இருக்க வேண்டியவர், அரக்கர் குல திலகமாக விளங்கியவர். இவரை இந்திரன் எதிர்த்து போர் புரிந்தான். பல காலம் நடந்த அந்த போரில் இவர் தோல்வியடைந்தார். இந்திரன் இவரை தம் சொர்க்கலோகத்திற்கு அழைத்து சென்று அடிமை போல் வைத்திருக்கின்றான். இவருடைய மகளும் உங்கள் தாயாருமான மாயையினால் நீங்கள் மகா வீரர்களாகவும் அண்டங்களின் அதிபதிகளாகவும் ஆகிவிட்டீர்கள். தன் விடுதலைக்கு உன்னைத்தான் இவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இவரை உன்னுடன் அழைத்து சென்று ஒரு குறையுமின்றி வைத்திரு என்று சொன்னார். சூரபத்மன் பாட்டனார் அசுரேந்திரனை தன்னுடன் அழைத்து கொண்டு பூலோகத்திற்கு புறப்பட்டான். சொர்க்கத்திற்கு வந்ததையும் அசுரேந்திரனை அழைத்து கொண்டு சூரபத்மன் பூமிக்கு சென்றதையும் அறிந்த இந்திரன் முதலான தேவர்கள் கவலையடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை காணச் சென்றார்கள். விவரத்தை சொல்லி வருத்தப்பட்டார்கள். மகாவிஷ்ணு உடனே சொன்னார், தட்சனுடைய யாகத்திற்கு பரமேஸ்வரனை அழைக்கவில்லை. இது தெரிந்தும் நாம் தட்சனின் யாகத்திற்கு சென்றோம். பரமேஸ்வரனை அலட்சியப்படுத்தியதற்காக நாம் அனைவரும் அப்போதே தண்டனையை அனுபவித்தோம். அதன் மிச்சம் மீதி தண்டனையைத்தான் இப்போது அனுபவித்து வருகின்றோம் என்று கூறிவிட்டு பிறகு இந்திரன் முதலான தேவர்களை அழைத்து கொண்டு வெற்றி முரசுடன் செல்லும் சூரபத்மன் முன் வந்து வணங்கி நின்றார்கள். தேவர்கள் மத்தியில் கோடி ருத்ரர்கள் இருப்பதைக் கண்டான் சூரபத்மன். மகாவிஷ்ணுவிடம் அவர்கள் யார் என்று கேட்டான். மகாவிஷ்ணு, அரக்கர் பெருமானே, முன்பொரு சமயம் பிரம்மன் சகல ஜீவராசிகளையும் தான் சிருஷ்டிக்கின்றேன் என்று கர்வப்பட்டார். எல்லாமே பரமேஸ்வரன் அருளால் நடைபெறுவதை மறந்துவிட்டார். அந்த காரணத்தால் பிரம்மருக்கு சிருஷ்டி தொழில் மறந்துவிட்டது. அதனால் ஒரு சிறு உயிரையும் சிருஷ்டிக்க இயலவில்லை. பிரம்மா தன் தவறை உணர்ந்துவிட்டார். பரமேஸ்வரனிடம் சென்று முறையிட்டார். அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிக்கும்படி அவரை துதித்தார். பரமேஸ்வரனும் மகிழ்ந்தார். அதே சமயம் பிரம்மாவின் புருவத்திலிருந்து ஏகாதச ருத்ரர்கள் தோன்றினார்கள். பிரம்மா ஆச்சரியமடைந்து அவர்களை நோக்கி, நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். பரமேஸ்வரன் உமது சிருஷ்டி தொழிலை அபிவிருத்தி செய்ய அனுப்பியிருக்கின்றார் என்று ஏகாதச ருத்ரர்கள் சொன்னார்கள். மகாதேவன் கட்டளைப்படி நீங்கள் உங்கள் சிருஷ்டியை தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டார் பிரம்மா. கணத்தில் அவர்கள் 11 கோடி ருத்ரர்களை சிருஷ்டித்தார்கள். இதை கண்ட பிரம்மா, ருத்ரர்களே, உங்கள் சிருஷ்டியை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள், நான் மீண்டும் சிருஷ்டியை தொடங்குகின்றேன் என்று கூறினார். ஏகாதச ருத்ரர்கள் ருத்ரலோகத்திற்கு சென்றார்கள். பரமேஸ்வரன் 11 கோடி ருத்ரர்களையும் தேவர்களோடு சேர்த்து விட்டார். இதன் மூலம் தேவர்கள் 33 கோடி பேராகிவிட்டார்கள் என்று சொன்னார். மகாவிஷ்ணு கூறியவற்றை கேட்டு அதிசயப்பட்டான் சூரபத்மன். பிறகு சுக்கராச்சாரியாரின் கட்டளையின்படி லவண சமுத்திரத்தின் மத்தியில் விஸ்வகர்மாவின் மூலம் ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணித்தான். 80,000 யோசனை தூரம் நீளமும் 100 யோசனை தூரம் அகலமும் கொண்ட அந்த நகரத்தின் 4 வாயில்களிலும் வானை முட்டும் அழகிய கோபுரங்களை அமைத்தான். நகரத்தில் பெரிய மாளிகைகளை கட்டினான். அழகான பூங்காக்களை அமைத்து கனிமரங்களும் காடுகளும் உற்பத்தி செய்தான்.
சூரபத்மன் பெரிய அரண்மனையை நவரத்தினங்களை கொட்டு கட்டி அழகிய நவரத்தின சிம்மாசனத்தையும் உருவாக்கினான். நகரத்தை சுற்றி பார்த்தான் சூரபத்மன். அரண்மனையின் ஒவ்வொரு இடமும் நந்தவனங்கள், வனமாளிகைகள், கேளிக்கை இடங்கள் ஆகியவற்றையும் விஸ்வகர்மா நிர்மாணித்த அனைத்தும் அவனுடைய மனதிற்கு பிடித்தமானதாக இருந்தது. சூரபத்மன் அண்டங்களுக்கு அதிபதியாக பட்டம் சூட்டிக்கொள்ள விரும்பினான். 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள் ஆகியோரிடம் முடிசூட்டி விழாவுக்கு ஏற்பாடு செய்ய கட்டளையிட்டான். முடிசூட்டி விழாவுக்கான நாள் குறிக்கப்பட்டதும் அதற்கான ஏற்பாடுகளில் தேவர்களும் அசுரர்களும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். முடிசூட்டி விழா அன்று சூரபத்மன் மங்கள ஸ்நானம் செய்து பட்டாடைகள் உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து கொண்டான். சகோதரர்களான சிங்கமுகனும் தாரகனும் அண்ணனைப் போலவே ஆடம்பரமான ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டார்கள். குறித்த நேரத்திற்கு சூரபத்மனை சிம்மாசனத்திற்கு அழைத்துச் சென்று அமர்த்தினார் மகாவிஷ்ணு. மங்கள வாத்தியங்கள் முழங்க அரக்க கூட்டத்தினர் ஜெயகோஷமிட பிரம்மா நவரத்தின மணிமகுடத்தை சூரபத்மனுக்கு சூட்டி அண்டங்களின் அதிபதியாக ராஜ்ய அபிஷேகம் செய்தார். முடிசூட்டி விழா கோலாகலமாக நடந்து முடிந்ததும் மகாவிஷ்ணுவை அழைத்து, நீங்கள் போகலாம், அழைத்த போது வந்தால் போதும் என்று அனுப்பி வைத்தான். பிரம்மாவை தன் தொழிலை செய்ய ஆணையிட்டான். தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தான். வருணனை பன்னீர் தெளிக்கச் சொன்னான். வாயுவை தென்றல் போல் வீசிக்கொண்டிருக்க கட்டளையிட்டான். சூரியனை இதமான வெப்பத்துடன் கிரணங்களை பரப்பி வரச் சொன்னான். அக்னிக்கு அரண்மனை சமையலுக்கு உதவ கட்டளையிட்டான். தேவர்கள் செய்யும் வேலைகளை கண்காணிக்க அரக்கர் படை தலைவர்களை நியமித்தான். தேவர்கள் குற்றேவல் செய்ய அரக்கர் கூட்டம் நாட்டை காவல் காக்க சூரபத்மன் அண்டங்களை பரிபாலனம் செய்யத் தொடங்கினான். சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் பரமேஸ்வரனை தவமிருந்து போற்றி இந்த அண்டங்களை பரிபாலனம் செய்யும் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அதன்படி அவர்கள் தேவர்கள் குற்றேவல் செய்ய அண்டங்களை பரிபாலனம் செய்ய தொடங்கினார்கள். ஓகே மக்களே, கந்தபுராணத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். அடுத்த காணொளியில் அரக்கர் குலத்தை எங்கனம் அபிவிருத்தி செய்வது என்று சூரபத்மனின் செயல்பாடுகளை பற்றிய காணொளிகளை இனி வரும் கந்தபுராண பகுதிகளில் காண்போம். ஓகே மக்களே, எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.